ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரோ போனோல எபிசோட் நம்பர் 4 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கோர்ட்ல கிம்காக வாதாடும் போது சோயை உள்ள எடுத்தாதான் இந்த கேஸ் இன்னும் பரபரப்பா பேசப்படும் அப்படின்றதுக்காகவே சோயோட நேம வெளியில எடுத்திருந்திருப்பாங்க. இப்ப கோர்ட்டோட கேஸ் கலைஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட, இப்ப எதுக்காக நீ சோயோட நேம எடுத்த, இதனால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, அவர் நம்மளால கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு. ஹீரோவும் இது எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்காக தான், எல்லாருக்குமே இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஆள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்க, கிம்மு எனக்கு புரிஞ்சது ஹீரோ, நான் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அதுதானே நீ சொல்ல வர, என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோக்கு சிரிப்பு வந்துருச்சு. பாத்தியா, ஒரு சின்ன பையனுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியலையா, சரி வாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டியாச்சு. கிம்ம நடுவில் உட்கார வச்சிருக்காங்களா, கிம்க்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லை, அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாரி, நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இந்த டைம்ல கூட என்னை பார்க்க வந்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இருந்தாலும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அந்த லைட் ஷட்டரிங்லாம் பார்க்கும்போது. இதை ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கு, ஹீரோ இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த கேஸ்ல நீங்க சோயை எப்படி உள்ளே எடுக்கலாம், அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு ஹீரோயின் கரெக்டான கொஸ்டினை கரெக்டான டைம்ல கேட்டிருக்கீங்க. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மேல வழக்கு போட்டிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல் நாங்க இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டோம், இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரு ஃபண்ட் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்கள தானே இழுத்து விட முடியும், அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேஸை எல்லாரும் நார்மல் கேஸை நினச்சிடாதீங்க, ப்ரிப்பேராக இருங்க சோய் அப்படின்னு கேமராலேயே சோய்க்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிம்ம தனியாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. உங்களுக்கு மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்குமான்னு. கிம்மு நிறைய மூவிஸ் பிடிக்கும், அதில் எனக்கு ஒரு சில மூவிஸ் பிடிக்கிறத பார்த்து எங்கள் அம்மா நான் ரொம்ப பழையத்தனமாக யோசிக்கிறேன்னா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் வந்துட்டு டாம் க்ரூஸ் நடிச்சது அப்படின்றாங்க. அந்த நேம கேட்ட உடனே அதில் அவர் டிசபிலிட்டியாலாம் நடிச்சிருப்பாரு, அதாவது ஊனமுற்றோர் மாதிரி தானே நடிச்சிருப்பாங்கன்னு உடனே கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை கவனிக்கிற ஹீரோ பேச்ச மாத்துறதுக்காக, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவன் என்ன மாதிரி தான், எதுலன்னு கேக்குறீங்களா, நாங்க ரெண்டு பேருமே செம்ம ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இவன் நல்லா கோ கேம் விளையாடுவான் தெரியுமா, அவன் ஒரு ப்ரோ பிளேயர்னு. அப்படியா, நானும் விளையாடுவேன், நீங்க என்ன நேம்ல இருக்கீங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்க, கிம்மு ஆல்ஃபா ப்ரோ அப்படின்றாங்க. அடுத்த செகண்டே ரிப்போர்ட்டருக்கு ஷாக் ஆகுது, என்ன கோ பிளேயர்ல டாப்ல இருக்கக்கூடியவரை நீங்களா, அது ஒரு மாஸ்டர் ஆச்சு, நான் பெரிய ஆளு நினைச்சேன், ஒரு சின்ன பையனா அப்படின்னு கேட்கறதுக்கு, என்ன அப்படிலாம் புகழாதீங்க, எனக்கு நிறைய டைம் இருக்குல்ல, அதனாலதான் நான் கேம் விளையாடிட்டு இருப்பேன், எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லா போட்டோ செஷன் இன்டர்வியூ செஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில கிளம்பும்போது கிம் கேட்குறாங்க, இது எல்லாமே ஓகேவா, ஆக்சுவலி நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப பாவம் போல தான் பேட்டி கொடுப்பாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கல, யாருமே எனக்கு பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தைரியமாக பேட்டி கொடுத்தேன், அது அரகண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு கேட்க, ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ சூப்பராக இருந்த, ஆமாம் உனக்கு பிடிச்ச மூவி இருக்குல்ல அதுதான் எனக்கும் பிடிக்கும்னு. கிம்மு எனக்கு ஆக்சுவலி அந்த மூவி பிடிக்கவே பிடிக்காது, எதனாலனா அந்த மூவில அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எப்ப பார்த்தாலும் ஹீரோ கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னோட லைஃப் சாக்லேட் மாதிரி, இன்னைக்கு வேணா ரஃபா இருந்த மாதிரி தெரியலாம், என்னைக்கு தான் சாக்லேட் கவரை பிரிப்பாங்களோ அன்னைக்கு உன்னோட லைஃப் சாக்லேட் மாதிரி ரொம்ப டேஸ்டா மாறிடும்னு. ஆனா கடைசி வரைக்கும் டாம் க்ரூஸோட லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடந்த மாதிரியே தெரியலையேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் யோசிக்கிற, எதுக்காக அவங்க அம்மா போய் சொல்லியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அவங்க அம்மாவுக்கு தன்னோட பையனோட லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கு, அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இதுல எந்த தப்புமே இல்லையே, எந்த அம்மாவா இருந்தாலும் பையன்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, பையன் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் இப்படி வரும்டா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா வாழ அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்கன்னு. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு அப்படியே மனசு அவங்க அம்மா பக்கத்திலே போகும், என்னடா இவ எல்லாமே என் அம்மா பந்திரியே பேசிட்டு இருக்கான்னு. கிம்மு எனக்கு புரிஞ்சுது அப்படின்றாங்க. சரி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கும் போது ஹீரோவும் நீ வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இல்லை, நீ கிம்ம இந்த மாதிரி பிஆர் ஸ்டண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதுன்னு. ஹீரோவும் இதெல்லாம் நான் என்ன எனக்காக பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் இதெல்லாம் கிம்முக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் கிம்முக்காக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல, இதெல்லாம் உன்னோட பாப்புலாரிட்டிக்காக தான் நீ பண்ண மாதிரி இருக்குன்னு. ஹீரோக்கு ரொம்ப கோவந்துருச்சு, நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னா அமைதியாயிரு, ஒருவேளை நான் பண்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா டீமை விட்டு நீ வெளியில போயிரு, உன்னை நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பிடிச்செல்லாம் நிறுத்தவே இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கேஸை ஜெயிச்சே ஆகுவேன், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஒருவேளை இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது.
அதுக்கப்புறமா ஹீரோ நேரா ஜூன் கூட குடிக்கிறதுக்காக போயிருக்காங்களா. ஜூனும் உன்னோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கேன்னு, ஹீரோவும் ஏன்னா என்ன ஒருத்தவங்க எரிச்சல் அடைய வச்சுட்டாங்கன்னு. ஜூனும் என்ன ஒன்னு ஒரு ஆள் எரிச்சல் அடைய வச்சிருக்காங்களா, யாரடே அதுன்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நீ தான் ஒரு பைத்தியக்கார டீமை எனக்கு கொடுத்து வச்சிருக்கே, அது கூட இருந்தா அப்படிதான் இருக்கும்னு ஜூனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. சரி, இந்த கேஸை நீ எப்படி கொண்டு போக போற அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணிடாத. சோய் அப்படின்றவங்க ஒரு பெரிய சிஇஓ, அவங்க ஒரு எம்பையரை கட்டி வச்சிருக்காங்க. அதனால எங்களோட ஆஃபீஸ்ல இருந்து என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒன்று வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு ஒன்று உட்கார வச்சுட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு லிமிட்டை கிராஸ் பண்ணிடாத, இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாதுன்னு ஹீரோவும், என்ன பண்ணிடுவேன், நான் எனக்கு தோணுதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்து பேச, ஜூனும் ஆக்சுவலி நான் வக்கீலா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் படிச்சேன், அதுலயும் இந்த பணம்லாம் வாங்குவாங்கல்ல, லஞ்சம் எல்லாம், அவங்களுக்கு எத்தனையோ வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லுவாங்களே, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதே. 10 வருஷம் ஜெயில் தண்டனை, லஞ்சம் வாங்குறவங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கரெக்டான்னு கேட்டோடனே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நீ அந்த வீடியோவை பார்த்ததானேன்னு கேட்க, ஜூனும் இப்போ வீடியோவை பற்றி பேச வேண்டிய டைம்லாம் கிடையாது, நம்ம பார்ல உட்காந்துட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணி இதை மைண்டில் மட்டும் வச்சுக்கணும் ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த கேஸையே நம்ம ஜெயிக்கணும், சோயையுமே அஃபண்ட் பண்ணக்கூடாது, ஜூனுக்கு தன்னை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ இதை பற்றி யோசிச்சுட்டே வெளியில் போகிறாங்களா. ஃபோன் எங்கே அப்படின்னு எடுத்தா ஃபோனை காணாது. ஐயோ, ஆஃபீஸ் ரூம்லேயே ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு அங்கே போய் எடுத்தா அங்கே யாரோ ஒரு ஆள் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. யாரு அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் வால் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன நீ அடிச்சிருப்பேன்னு. ஹீரோயினும் அப்பெல்லாம் இல்லை, ஆக்சுவலி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஆகும்ல, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருந்த டீம்ல எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை என்ன பண்ணன்னு தெரியாம நான் ஒரு இடத்துக்கு போனேன். அங்க நிறைய டான்ஸ் மெத்தட்லாம் இருந்துச்சு ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்கிறதுக்காக. அங்கதான் இந்த வால் டான்ஸை நான் கத்துக்கிட்டேன். எப்பெல்லாம் எனக்கு கோபம் இருக்கோ, எப்பெல்லாம் மனசு அலமோதுதோ, அந்த டைம்ல இந்த வால் டான்ஸை பண்ணேன்னு வச்சுக்கோயே, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நீயும் வரியா, சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அம்மா தாயே இதெல்லாம் நீ உன் கூடவே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்களா. இது செம பண்ணியா இருக்கு. எங்க கட் பண்ணா கிம் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு கோ பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட எப்போவுமே விளையாடக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு தோத்து போயிடுறாங்களா. கிம் கிண்டல் பண்றாங்க, பாத்தியா எத்தனை தடவை நீ என் கூட விளையாடினாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. ஆப்போசிட்ல இருந்து யார் சொன்ன ஜெயிக்க முடியாதுன்னு, நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் உன்னை டிவியில பார்த்தேன் இன்டர்வியூல, உன்னோட நேம் கிம் தானேன்னு கேட்டோடனே கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வெளியில தெரிஞ்சிருச்சுல, அதனால ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்களா. இன்னைக்கு இன்டர்வியூவில் என்னடா நீ பேசின அப்படின்னு கேட்க, கிம்மு நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை தான் நான் பேசினேன்னு சொன்னோடனே சோமினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த மூவில இருக்க மாதிரியே நீ பண்ணணும்னு நினைக்கிற. அந்த மூவில அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு மேல பழிய போடுவான், அவங்க அம்மா மேல கேஸ் போடுவான். எதுக்காகனா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தானே நீ பண்ணணும்னு நினைக்கிற. உனக்கு ஒருவேளை கேஸ் போடணும் அப்படின்னா என் மேல கேஸ் போடு, கடவுள் மேலேயோ அந்த சோய் மேலேயோ கேஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. என் மேல கேஸ் போடா, அதுதானடா உனக்கு வேணும்னு. கிம் எந்த பதிலுமே சொல்லலையா. சோமினுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிம் பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாரு எத்தனை பேர் ஒன்னு அடாப்ட் பண்றதுக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு பாரு. உனக்கு தேவையானது என்னது, அமெரிக்காக்கு போகணும் அவ்வளவுதானே. நீ என்ன அந்த வெறுக்கிறியா, என் கூட உன்னால இருக்க முடியாதா, உனக்கு அடாப்ட் பண்ணி எப்படியாவது ஃபாரின் போயிடணும் அப்படித்தானே, என்னை விட்டுட்டு போயிடணும், அந்த அளவு நீ என்ன வெறுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க கிம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நீங்க மட்டும் என்னம்மா, உங்க அம்மா உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ, உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோ நீங்க இப்ப வரைக்குமே அந்த பொம்மையை வச்சு மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க அம்மாவே நினைச்சிட்டு இருக்கும் போது நான் என் அம்மாவை நினைக்க கூடாதா? உங்க அம்மா என்னதான் உங்க மேல பாசம் வச்சிருந்தாலும் உங்களை ஒரு நாள் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் என்ன ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்ட உடனே சோமினுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் கிட்ட எத்தனை தடவைடான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னோட அம்மா என்ன கடன் தொல்லையினாலதான் விட்டுட்டு போனாங்க, ஏண்டா என்ன இப்படி பண்ற அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க கட் பண்ணா அடுத்த ஹியரிங் வந்துருச்சு. சரி, போன ஹியரிங்ல நீ சோய் மேல பழி போட்டல்ல, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆக்சுவலி ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும், உங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு லேட்டா பண்ணது என்னோட தப்பு தான், இருந்தாலும் நான் அதை சொல்றேன். நீங்க வந்துட்டு கிம்மோட நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதனால ஆன் சைட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும்னு. ஆன் சைட் எக்ஸாமினேஷனா, அது என்னன்னு கேட்கறதுக்கு
கிம் எப்படி ஒரு வீல் சேர்ல அவனோட வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்ல இருந்து அவனோட வீட்டுக்கு போறானோ அதே மாதிரி ஒரு 2-3 பஸ் ஸ்டாப் தள்ளி அங்க இருந்து நீங்க கோர்ட்டுக்கு வீல் சேர்ல வரணும். வரும்போது ரோட்ல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணி ஆகணும்னு. வாங்க எப்படி ஒத்துப்பாங்க? இவன் கோர்ட்டோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் ஒன்னும் கேட்க முடியாதுன்னு ஹீரோவும் ஓ அப்படியா, அப்படி ஒரு வேளை நீங்க இந்த கேஸுக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்கிட்ட ஒரு இன்டர்வியூ நியூஸ் பேப்பர் இருக்கு, இதுல சோய் அப்படின்றவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்ல நடக்க முடியாதவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, எல்லா வசதிகளுமே இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுன்றதுக்காகவா ஆன்சைட் எக்ஸாமினேஷன் நீ நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு மறுபடியும் சோயை நான் உள்ள கொண்டு வந்துருவேன் அப்படின்னு மிரட்டல போட வாங் பயந்துடுறாங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இவங்க 2 பேரையுமே வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்க ஹீரோயின் அவங்க 2 பேரோட காலையுமே கட்டுறாங்க. ஜட்ஜும் இப்ப எதுக்காக ஏன் காலை கட்டுறேன்னு கேட்கறதுக்கு, ஏன்னா கிம்முக்கு கால் நடக்க முடியாது, அவனுக்கு பேரலைஸ் ஆயிருக்கு, ஸோ உங்களோட காலையும் கட்டினாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு காலை கட்டி வச்சுடுறாங்க. சரி ஓகே எக்ஸாமினேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு, ஆனால் போக போக அவங்களுக்கு பஸ்ஸிருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி நடுவில் இருக்கும்போது வீல் சேரை கொண்டு வந்து கார் போயிட்டு இருக்கக்கூடிய ரோட்ல விடும்போது நிறையவே டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பஸ்லயும் ஏறியாச்சு. பஸ்ல இருக்கும்போது நல்லா தண்ணி தாங்கும், அதனால தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு பஸ்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு டாய்லெட் வருது. எங்கன்னா டாய்லெட் இருக்குன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு டாய்லெட் இருக்கு, அங்க போகலாம் அப்படின்னு வீல் சேரை தள்ளுறாங்களா. இவங்களால ஏற முடியல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க, வீல் சேரால அதுல ஏற முடியல. ஸோ எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு 2 பேருமே கேட்கறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் யாரையுமே ஹெல்ப் பண்ண விடல. இதே மாதிரி தான் கிம்மும் வரும்போது அவனுக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வந்துச்சு அப்படின்னா அவனால யூரின் கூட போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவனால மேல ஏற முடியாது. இதே டிஃபிகல்ட்டிஸை தான் அவனும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஜட்ஜுக்கு யூரின் முட்டி போயிருக்கு. வாங்கும் டே விட்டனா நான் இங்கே உச்சா போயிருவேண்டா, என்னை விடுங்கடா அப்படின்னு 2 பேரும் காலில் இருக்கக்கூடிய கட்டை அவுத்து விட சொல்றாங்க. அவுத்தே விடலையா, அதனால ஜம்ப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு வீல் சேர்ல இருந்து எழும்புறாங்க. 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அதனால ஊந்தாது ரெஸ்ட் ரூம் போயிடலாம் அப்படின்னு ஊரை ட்ரை பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாங்க, இப்ப புரியுதா கிம் எந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு. அவனுக்கு இங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு கயிறை கட் பண்ணி விட சொல்றாங்க. ஆனா வாங்கோட கயிறை கட் பண்ணும்போது வாங்க அங்கேயே உச்சா போயிட்டாங்க. ஹீரோக்கு ஐயோ இவன் என்னடா வழியிலே உச்சா போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஆன்சைட் எக்ஸாமினேஷன் பர்ஃபெக்டா ஹீரோ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்போ கோர்ட்டுக்கு போயாச்சு. வாங் வந்துட்டு கிம் படுற கஷ்டங்களை நாங்க எல்லாம் பார்க்க தான் செய்யறோம். ஆனா கிம்மோட கஷ்டங்களை கிம் கூடவே இருந்து பார்க்கக்கூடிய அவங்க அம்மாவால தான் கரெக்டா சொல்ல முடியும். அதனால அவங்க அம்மாவை கோர்ட்டுக்கு கூப்பிடணும். அடுத்த ஹியரிங்ல அவங்க அம்மாவை நான் விசாரிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதனால ஒரு பிரேக்கை விட்டாச்சு. இப்ப வெளியில போகும்போது கிம் கேக்குறாங்க, என் அம்மா கண்டிப்பா வந்துதான் ஆகணுமான்னு. ஹீரோவும் ஏன் அப்படி கேக்குறேன்னு, ஏன்னா இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் சோமின் ரொம்ப சோகமா இருக்கிறதுனால குடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வராங்க. ஹீரோவும் ஏன் அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டோடனே கிம் என்ன சொல்றாங்க அப்படின்றத காட்டவே இல்லை. இப்போ அடுத்த ஹியரிங் வந்தாச்சு. சோமினை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. சோமின் கிட்ட ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அதுக்கு 2 பேரோட அவசியம் இருக்கு, ஒன்னு நீங்க இன்னொன்னு யாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாமான்னு. உடனே சோமின் ஒரு மாதிரி ஆகிறாங்களா. ஹீரோவும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்கன்னு. ஜட்ஜும் இது அவசியமான கொஸ்டின் தான், அவன் கேட்கட்டும், வாங்க நீ கேளு அப்படின்றாங்க. ஸோ சோமின் கிட்ட வாங்கும், நான் கொஸ்டினை மாற்றி கேட்குறேன், அவனோட அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லை அவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நான் அவங்களோட கான்டாக்டை மிஸ் பண்ணிட்டேன்னு. அப்படியா, அப்போ அவங்களோட நேமாச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே அப்ஜெக்ஷன் இவரான, இவன் கேட்குற கொஸ்டின் ரொம்ப அஃபெண்டிவாக இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. அதனால ஜட்ஜும் சரி கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸாக மட்டும் கேளுங்க, இந்த மாதிரி அடுத்தால கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்கன்னு. வாங்கும் சரி நான் கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட உடம்புல நிறைய டேட்டூஸ் இருக்கே, ஒரு நல்ல பேரண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் டேட்டூ குத்திட்டு அலைவாங்களா என்னன்னு கேட்க, சோமினும் இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே குத்திட்டேன், அந்த டைமில் நான் கன்சீவாக கூட கிடையாது, அதுக்கும் என் பையன் இப்படி இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்களா. இல்லை ஒரு பொறுப்பில்லாத பேரண்ட் தான் நீங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். சரி விடுங்க, உங்க பையன் கோர்ட்ல கேஸ் போட்டாங்கல்ல, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அவனுக்கு 18 வயசு ஆகாததுனால நீங்க சைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கோர்ட்ல அவனால கேஸ் போட்டிருக்க முடியும்.
ஸோ நீங்கள் எதுக்காக சைன் பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு அவன் அடம் பிடிச்சான் அதனால தானே. அப்படியா, அவன் அடம் பிடிச்சான் அப்படின்னா நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருவீங்களா? அதில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சமாவது படித்து பார்த்தீங்களா? அவன் இந்த உலகத்துக்கு பிறக்கும் போதே டேமேஜாக தான் பிறந்திருக்கான். அவன் இந்த உலகத்தில் பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்றதான் அவன் போட்ட கேஸ். அப்படின்னா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க சோமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே ஒத்துக்கிட்டு தான் இந்த கேஸை போட்டிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு இல்லை 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் அது உண்மை மாதிரி எனக்கு தெரியலேன்னு வாங்க இன்னும் ஏற்றி விடுறாங்களா. கிம் ஒரு மாதிரி சோமினை பார்க்குறாங்க. சோமின் அழுதுகிட்டே அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அவன் தான் என்னோட உயிர், அவன் இல்லாமல் எப்படி என்னால் வாழ முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே கிம்மை பார்க்குறாங்க. அதுலேருந்தே தெரியுது சோமின் எந்த அளவு கிம்மை லவ் பண்ணுறாங்க அப்படின்றது. வாங்கும் அப்போ நீங்க அவனை துரத்தி விடணும் அப்படின்றதுக்காகவோ அவன் பிறந்ததே தப்பு அப்படின்றதுக்காகவோ சைன் பண்ணி கொடுக்கல. அப்படின்னா என்ன, கேஸ் போட்டு காசு வாங்கலாம் அப்படின்றதுக்காகவா கேஸை போட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே சோமின் இன்னுமே ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் காசுக்காக பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல, என் பையனுக்காக தான் பண்ணேன், அவனோட ஆசையை நிறைவேற்றுக்காக தான் பண்ணேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஏங்கி அழுறாங்களா. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த எமோஷனாக இருக்கும்போது கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றதுக்காக அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வச்சுட்றாங்க. இப்போ வீட்டுக்கு போகக்கூடிய சோமின் ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா குடிக்கிறாங்க, அந்த டாலை பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி சோமின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கேம் விளையாடுறியா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. சோமினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த கேம் விளையாடுறாங்க. அங்கே தான் அவங்க அம்மா இந்த டாலையே சோமினுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்ஸியில் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு, அம்மா இன்னைக்கு நாளை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு இன்னைக்கு மாதிரி எல்லா நாளும் இருக்கணும் அப்படின்னு ஹாப்பியாக பேசிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு ஒரே ஒரு மாதம் மட்டும் இங்கே இரு, அம்மா திரும்பி வந்துடுவேன் சரியா, அம்மா கடன்லாம் அடைச்சிட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு பொய்யான ப்ராமிஸை பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே சோமினை விட்டுட்டு போயிருப்பாங்க. சோமின் கையில இருந்தது அந்த ஒரே ஒரு டால் மட்டும்தான். அதனால தான் அதை இப்போ வரைக்குமே வச்சு கையில வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாத வயசுல ஏமாத்தி கொண்டு வந்து சோமினா ஆர்ஃபனேஜில் விட்ட மாதிரி தானே ஆச்சு. அதனால தான் சோமினோட லைஃபே இந்த மாதிரி நாசமாக போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சோமின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ரிவரை பார்க்குறாங்க. இதில் குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அம்மா நான் உங்ககிட்ட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. நல்ல வேலையாக பக்கத்தில் ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. இது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தா அதில் அந்த டால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, பேசுங்க அப்படின்னு. ஸோ அதை எடுத்து பேசும்போது அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே இருந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழுற மாதிரி வாய்ஸ் கேட்குது. சோமினுக்கு புரிஞ்சிருச்சு இது கிம் தான் அப்படின்னு. கிம் நீயா பேசுற அப்படின்னு கேட்க கிம்மும், அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, அம்மா நான் பண்ணது தப்பு தான் அம்மா, என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுமா, அம்மா ப்ளீஸ்மா நான் பண்ண எல்லா தப்புக்குமே சாரி கேட்டுக்கிறேம்மா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு கொண்டு வரீங்க, என்னால் நீங்கள் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே நீங்கள் ஸ்டேபிளாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசு அம்மா, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் உங்களால் லைஃப்பை சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள் விழா விட்டு போகணும்னு நினச்சேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க தான் நான் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் யாருக்குமே நான் ஓகே சொல்லவே இல்லைம்மா. அம்மா நான் உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா, நீங்களும் இல்லாமல் என்னால் வாழ முடியாதும்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்களா. சோமினும் ரொம்ப எங்கேங்கி அழுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா கிம் ஆப்போசிட்ல வீல் சேர்ல இருந்துட்டு இருக்கான். ஸோ உடனேயே சோமின் ஓடி போறாங்க, ஹக் பண்ணிட்டு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா அப்படின்றாங்களா. கிம்மு, அம்மா என்னாலேயே நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது, நான் உங்க கூட இருக்கிறதுனால தான் உங்களோட லைஃப் இப்படி இருக்கு, நான் உங்களை விட்டு போயிட்டேன்னா உங்களோட லைஃப் நல்லாயிடும்னு நான் நினச்சேம்மா, அதனால தான் நான் எப்படியாச்சும் அடாப்ட் பண்ணி எங்கேயாவது போயிடணும்னு நினச்சேன், மற்றபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே ஐ லவ் யூ சொல்லி சாரி கேட்டு ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கிறாங்களா. இதை பார்க்கவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த இடத்துல நான் அழுதுட்டேன், அப்படியே உடஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் எப்படிரா இந்த ஃபோன் இங்கே வந்துச்சு, எப்படிரா கிம்மிங்க வந்தாங்க, ரோட்ல என்ன வண்டியே வரல அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே ஹீரோ தான் பிளான் பண்ணி அவங்க டீம் கூட பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா
சோமினை கோர்ட்டுக்கு கூப்பிடும் போது கிம் கேட்டிருப்பாங்கல்ல இந்த நாள் அன்னைக்கா கூப்பிட்டாகணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ விடாம என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கிம் சொல்லியிருப்பாங்க இந்த நாள் அன்னைக்கு தான் என் அம்மாவை அவங்க அம்மா விட்டுட்டு போனது. எல்லா வருஷமே இந்த நேரத்துக்கு என் அம்மா எப்பவுமே குடிப்பாங்க, இந்த ரிவர் பக்கத்துல நடந்து போவாங்க. சில டைம்ல என்ன பார்த்து தான் அவங்க சூசைட் பண்ண வேண்டாம் அப்படின்ற தாட்டையே விட்டுருக்காங்க. சில நேரத்துல சூசைட் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. என் அம்மாவுக்கு அந்த ஆத்து பக்கத்துல போகும்போது ஏதோ ஒன்று ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் இவங்க டீமா உட்காந்து பிளான் பண்றாங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகிறது அப்படின்னு. அப்போ நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்களா? ஹீரோவும் இல்ல பேச வேண்டாம், இதை எமோஷனலா தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணட்டும். ஆனா அந்த இடத்துல அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வர வைக்காத மாதிரி அவங்க திரும்ப இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். அதே மாதிரியே உயிர் வாழறதுக்கு தேவையான சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அங்க பழைய செல்போன் பூத் ஒன்று உண்டு, அதை புதுப்பிச்சா போன் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் அப்பதான் ஏய் சூப்பர் ஐடியா, அந்த போன் பூத்தை சரி பண்ணுங்க. அவங்க அங்க என்ன பண்ணாலுமே வண்டி எதுவும் பக்கத்துல வராம பாத்துக்கோங்க, கிம்மையும் அவங்க அம்மாவையும் மனசை விட்டு பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பிளானை போட்டிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மாவுக்கும் கிம்முக்கும் இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஹியரிங் வந்தாச்சு. ஜட்ஜு கேட்குறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இந்த கேஸில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஹீரோ, தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டுடு அப்படின்றாங்க. ஹீரோ அதெல்லாம் விட முடியாது, சோ இங்கே வந்தே ஆகணும், அவரை நான் விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சோயை விசாரிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டாங்க. வாங்கும் இல்லை முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படி இப்படின்னு கதறாங்க. ஆனால் எதுவுமே பாச்சா பலிக்கலை, சோயை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆஃபீஸ் ரூமில் இருக்கும்போது ஜாங் சொல்கிறாங்க சோயெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அவர் வெளியுலகத்துக்கு வந்தே நிறைய வருஷமாச்சு, அவர் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாரு, நிறைய பேர் அவரை பார்த்ததே கிடையாதுன்னு. ஹீரோ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு இதெல்லாம் வெளியில் அரசல் புரசலாக பேசுறது என் காதில் விழுந்துச்சு அவ்வளோதானு. ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேஸை இன்னுமே இழுத்து கொண்டு போக வேண்டாம், அவங்க அம்மாவுக்கும் கிம்முக்கும் தான் இதனால நிறைய பிரச்சனைகள் வரும், ஸோ சீக்கிரமாவே முடிக்கணும்னு. ஹீரோவும் எனக்கு இதை இழுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நானும் சீக்கிரம் தான் முடிக்க பாக்குறேன்னு. ஏன்னா ஜூன் வந்துட்டு அடிக்கடி வந்து மிரட்டியிருக்காங்க ஹீரோவை, நீ சோயை ஏதாவது பண்ண அப்படின்னா அப்புறமா உன் டீமோட மொத்தமா வெளியில தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கோன்னு. இந்த பக்கம் வாங் சோய் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டாம், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு. ஆனா சோயும் இல்ல நான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு கோர்ட்டுக்கு வர சம்மதிக்கிறாங்க. எல்லாருமே கோர்ட்ல ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோய் வருவாங்கன்னு. கதை திறந்து யாரோ வந்த மாதிரி இருக்கா. ஹீரோ திரும்பி பார்த்தா ஜூனு, என்னடா பாக்குற அப்படின்னு ஜூன் திட்டி விட்டு போய் உட்காந்துடுறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அடுத்தது கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்குது, யாருன்னு பார்த்தா சோய் தான் வராங்க. ஆக்சுவலி சோய் நடக்கும் போதே ஒரு கால் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்றது தெரியுது, அன்கம்ஃபர்டபுளா நடந்து வந்து உட்கார்றாங்க. யாரோட ஹெல்ப்பையுமே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஹீரோ கொஸ்டின் கேட்க சொல்றாங்களா. ஹீரோவும் விட்னஸா நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சோயும் இதுக்கு எதுக்காக தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா விட்னஸா நீங்க கூப்பிட்டு விட்டுருக்கீங்க, நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்களா. ஹீரோவும் நீங்க இவ்வளோ பொலைட்டா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, அப்படின்னா நான் டைரக்டாவே கொஸ்டினுக்கு வந்துடுறேன், நீங்க கடவுள்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு. அங்க இருக்க மொத்த பேரும் என்னடா இவன் டைரக்டா இப்படி கொஸ்டின் கேட்கறான்னு இருக்கு. ஜட்ஜும் ஹீரோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு. ஹீரோவும் நான் கேஸுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க கடவுளா இல்லையான்னு கேட்கறதுக்கு சோயும் நான் கடவுள்லாம் கிடையாது, ஆனா நான் எடுக்கிற டெசிஷனுக்கு நான் தான் பொறுப்பாளி, என்னோட லைஃப் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கணும், அதை மட்டும் நான் நம்புறேன்னு. ஹீரோவும் அப்படிதான் நீங்க கடவுள் கிடையாது அப்படின்றத ஒத்துக்கிறீங்க, அப்புறம் எதுக்காக என்னோட கட்சிக்காரர் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ஹாஸ்பிட்டல் அதை தடுத்து நிறுத்துச்சுன்னு. சோயும் அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்ல. ஹீரோவும் சம்மந்தம் கிடையாதா, யார் சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னா, நீங்க ஆன்டி அபார்ஷன் அப்படின்ற ஸ்கீமா வச்சிருக்கீங்க, யாரையுமே அபார்ஷன் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுல தான் என்னோட கட்சிக்காரரை அவங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் போதே பேரலைஸா தான் பிறக்கும் அப்படின்றது தெரிஞ்சு கூட நீங்க அவங்கள பிறக்க வச்சிருக்கீங்க. இப்போ கிம் படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு எல்லா பழியுமே தூக்கி சோய் மேல போட. சோய் சொல்றாங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அந்த பையன் அப்படி என்ன கஷ்டப்படுறான், எனக்கு அந்த பையனை பாக்குறதுக்கு எந்த கஷ்டமும் படுற மாதிரி தெரியலையேன்னு. ஹீரோ உங்களுக்கு கிம்ம பார்த்தா அவன் கஷ்டப்படுற மாதிரி தெரியலையான்னு கேட்க, இல்லையே தெரியல, அவனை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமான சின்ன பையன் மாதிரி கியூட்டா தான் இருக்கான், மற்றபடி எதுவும் இல்லையேன்னு. ஹீரோவும் மனசாட்சியே இல்லாம உங்களால எப்படி இப்படி பேச முடியுது, அவனோட லைஃப்ல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றத கொஞ்சம் கூட உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. சோயும் இந்த உலகத்துல யார் கஷ்டப்படாம இருக்காங்க, எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது, அதை தாண்டி தான் ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல இருக்கணும். என்ன பாருங்க, நானும் நிறைய விஷயங்களை கடந்து தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் நல்லா இல்லையான்னு.
ஹீரோவும் நீங்க நல்லா இருந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு காரணம் எங்க தெரியுமா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு. உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா அவங்கள பெத்த அம்மாவை பாருங்க. அந்த பையனை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா டெய்லி வேலைக்கு போறாங்க. எத்தனை வயசுதான் ஆகுது, இத்தனை வயசுலயே அவனையும் பார்க்கணும் அவங்களையும் பார்க்கணும். நிறைய தாய்மார்கள் இருக்காங்களே காசு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிள்ளைய வளர்க்கறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களோட ஃபவுண்டேஷன்ல இருந்து கிம் படிக்கிறதுக்காக கொஞ்சம் காசெல்லாம் நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. அவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான காசை மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸ்கூல் படிக்க வச்சா மட்டும் போதுமா? மற்றபடி அவங்களுக்கு அவசியம் எதுவுமே இல்லவே இல்லையா? எத்தனை தாய்மாருக வேலை செய்யற இடத்துல உடம்பு சரியில்லாம வந்தும் கை கட்டாயி உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தா கூட தான் பையன் பட்னி கிடக்க கூடாது, தான் பையனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வலிய தாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப ஈஸியா எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் இருக்கதானே செய்யுது அப்படின்னு பேசுறீங்க என்னன்னு பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க. ஆனா சோய் அசந்த மாதிரியே தெரியல. அவங்களோட லைஃப் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நான் சாரி சொல்ல முடியாது அப்படின்னு விடாப்பிடியா நிக்கிறாரா. ஜட்ஜும் பாக்குறாரு, ஐயோ டென்ஷனா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா கோர்ட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பிரேக்கை கொடுத்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவுக்கு கால் வருது. ஒரு நிமிஷம் இப்படி அப்படின்னு தள்ளி போய் அட்டன் பண்றாங்க. ஏன்னா இவங்க அசிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க தான் கால் பேசினது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே யாரை மீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவங்களே மீட் பண்ணிருக்காங்க தனியா. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக பக்கத்துல போனேன். முழுசா ஒன்று என்னால கேட்க முடியாதுல, கொஞ்சம் விஷயங்கள் என்னால கேட்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, நான் கேட்ட பணத்தை எப்ப தர போறீங்க, கரெக்டான டைம்ல தந்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. சோ அவங்க 2 பேரும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதோ அப்படின்னு டவுட் எனக்கு இருக்குதுன்னு ஹீரோ யாரை போய் பார்த்தாங்கன்னு கேட்கறதுக்கு உங்க சீனியரை தான் சொல்லிடுறாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா, சரி அவர் தான் நம்மளை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு வந்து உட்கார்ந்து சாப்பிட இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய டிவில நியூஸ் ஓடுது. அதுல ஹீரோவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அவன் சீனியர் ஹைகோர்ட் ஜட்ஜா மாறுறதுக்கு. ஆனா அவன் அந்த பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு போனதுனால அவனோட சீனியருக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவோட சீனியருக்கு யார் ஹீரோ மேல பழி போட்டு வெளியில அனுப்புனாங்களோ அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. இப்ப ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்க கூடாதுன்னு வெளியில துரத்தி விட்டுருக்காங்கன்னு. ஆனா இந்த விஷயம் தெரியாம பக்கத்துல இருக்க ஹீரோயின் வேற, அந்த ஜட்ஜை நான் 2-3 தடவை மீட் பண்ணிருக்கேன், அவர் ரொம்ப நல்லவர் என்ன அப்படின்னு. ஹீரோவும் நல்லவர்னு நீ எதை வச்சு சொல்ற, வெளி வேஷத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கியா? வெளியில எல்லாரும் பேசும்போது பார்க்கும்போது நல்லாதான் இருப்பாங்க, ஆனா உள்ள என்ன இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். எதுவும் தெரியாம நீ பேசாதன்னு ஹீரோயினுக்கும் நான் இப்ப தப்பா என்ன சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவரு பாக்குறதுக்கு சோய் பாக்குறதுக்கு நல்லவர் மாதிரி தான் இருக்காரு. இனி அடுத்த தடவை பேசும்போது அவர்கிட்ட பார்த்து எடுத்து பேசுன்னு ஹீரோ இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன். யார் அங்கேயும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு வெளியில பார்த்து எடை போடாத, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் உனக்கு நிரூபிப்பேன்னு ரொம்ப கோவமா கோர்ட்டுக்குள்ள போறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சோயை வாங் தான் விசாரிக்கிற டைம் வந்துருச்சு. அதனால வாங் போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட மோஸ்ட் காசை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போ கூட கடைசியாக நான் சர்ச்சுக்கு டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு டொனேட் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ கையை தூக்கி சொல்றாங்க, அப்ஜெக்ஷன், அவர் ஒன்றும் சர்ச்சுக்கு டொனேஷனா கொடுத்தது மக்களுக்கு போய் சேரல. அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அதை விட பெரிய சர்ச்சா கட்டுறதுக்காக தான் அந்த காசை யூஸ் பண்ண போறாங்க. அந்த விஷயம் இவருக்கு தெரியுமா அப்படின்றத கேளுங்க. அது பேரு டொனேஷன் கிடையாது, அது பேரு மார்க்கெட்டிங்ன்றாங்க. சோயும் அந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் சர்ச்சுக்கு டொனேட் பண்ணது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதை வச்சு அவங்க அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும், அதுக்கு மேல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாதுன்றாங்க. ஜட்ஜும் போதும் போதும், இப்ப ஹீரோ நீ ஏதாவது விசாரிக்கிறியான்னு கேக்குறதுக்கு ஆமா அப்படின்னு எழும்ப போறாங்களா. உடனே கிம் சொல்றாங்க, நான் வேணா பேசவான்னு. ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா இவன் பேசுறேன்னு கேக்குறான்னு ஜட்ஜு கிட்ட கேட்டா ஜட்ஜும் ஓகே பேசுறதா இருந்தா பேசலாம் அப்படின்றாங்க. சோ கிம்ம நேரா கொண்டு போயிட்டு சோய் முன்னாடி நிக்க வச்சாச்சு. இப்போ கிம்மும் நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், உங்களால தான் நான் ஸ்கூலுக்கு போறேன், அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. சோயும் நீ ரொம்ப கியூட்டான பையனா இருக்க, நீ பேசும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமான்னு. கிம்மும் இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா
கடைசி 2 வாரமா நான் ஸ்கூலுக்கே போகலன்னு. ஏன் போகலன்னு கேக்குறதுக்கு அது என் மேல உள்ள தப்பு தான். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே என்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பா. எனக்கும் ஃப்ரீ டைம்ல பசங்க எல்லாரும் நார்மலா விளையாடும் போது அவங்க கூட ஜாலியா நானும் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு புக்கு கொடுக்கும்போது அதுல ஒரு லெட்டர் வச்சு கொடுத்துட்டேன். அந்த லெட்டரை பசங்க படிச்சுட்டாங்க. அதுல வந்துட்டு உனக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி என்கிட்ட நிறைய புக் இருக்கு, நம்ம 2 பேரும் லைப்ரரியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, நிறைய புக்ஸ் படிக்கலாமா அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த பசங்க எல்லாருமே போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான். அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்கார பசங்க. அதனால என் அம்மாவை கூப்பிட்டு விட்டு நான் ஏதோ பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி என் மேல பொய்யா பழி போட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் அம்மா எவ்வளவோ கெஞ்சினாங்க நான் அந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னு. எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எங்க கிட்ட காசு இல்லை, அவங்க கிட்ட காசு இருக்கு. அவங்க தான் ஸ்கூலுக்கு நிறைய டொனேட் பண்ணக்கூடியது. அதனால அவங்க சொல்றதுதான் ஸ்கூல் கேட்பாங்க, நாங்க சொல்றது கேட்கவே மாட்டாங்க. அதனாலதான் நான் ஸ்கூல் போறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி ஒரு விஷயம் கூட இருக்கு. எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கே நிறைய டைம் ஆகும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு தடவையுமே போயிட்டு வர்றதுக்கு. சோ எனக்கு டிசேபிள் ஆன பசங்களுக்குன்னு ஸ்கூல் பக்கத்திலே கட்டுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஸ்கூல் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த இடத்துல நாங்க அந்த ஸ்கூல் கட்டுவோம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பக்கத்துல கூட எனக்கு ஸ்கூல் கிடைக்காது. இதனால எல்லாருமே என்னதான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மாவெல்லாம் எந்த அளவு திட்டி பேசியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க நல்லா இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நார்மலான ஒரு லைஃப், எல்லாரும் வாழ்ற மாதிரி ஒரு லைஃபை நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பிறந்தது ஏன் தப்பு கிடையாது இல்ல. நான் இப்ப ரொம்ப எல்லாம் ஆசைப்படல. ஒருவேளை எனக்கு நார்மலான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னா நான் டிசேபிள் ஸ்கூலுக்கு போவில்ல, அங்க யாரையாச்சும் பார்த்து என்ன மாதிரிப்பட்ட ஒருத்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அழகான பொண்ணு, ஃபுல்லா நல்லா இருக்க பொண்ணு தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நார்மலா இந்த உலகத்துல வாழும்போது எல்லாருமே என்ன நார்மலா பார்க்கணும். ஒரு நார்மலான ஹியூமனை எப்படி வாழ விடுறாங்களோ அதே மாதிரி வாழணும். நார்மலான ஹியூமன் எந்த இடத்துக்கு போனா என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கீங்க. சோ நான் உங்ககிட்ட ஆன்சர் கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு. இவ்வளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா சோயால பதில் சொல்ல முடியுமா? அதனால நான் அடுத்த தடவை பதில் சொல்லவா? இப்ப எனக்கு ஒரே இடத்துல நிறைய நேரம் உட்காந்து வலிக்குது அப்படின்றாங்க. சோ கோர்ட்டு கலைஞ்சு போயிடுச்சு. இப்போ கிம் இவங்க கிட்ட இவ்வளவு விஷயங்களை பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி புதுசா ஒரு ஸ்கூல் வரப்போகுது, அது வரக்கூடாதுன்னு போராட்டம் நடக்குது அப்படின்ற விஷயமே கிம்மோட அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறையா தயவு செஞ்சு இந்த ஸ்கூலை கட்ட விடுங்க, என் பையனுக்கு இதை தவிர வேற வழி கிடையாது, என் பையன் படிக்கணும், நார்மலான ஸ்கூல் பசங்க மாதிரி அவனும் ஸ்கூலுக்கு போகணும், ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கட்ட விடுங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு எல்லாரும் உன் பையன் படிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்து இந்த இடத்துல நாங்க வேலை பார்க்குற இடத்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பில்டிங்ல வாடகைக்கு வந்திருக்கோம். எங்களாலலாம் இங்க இருந்து மாறி போக முடியாது. உனக்கு ஸ்கூல் வேணும் அப்படின்னா வேற எங்கேயும் வச்சுக்கோ, உன் பையனுக்காக எல்லாம் இங்க ஸ்கூல் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமா திட்டி தீக்குறாங்க. இது எல்லாத்தையும் பாக்குற கிம்முக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா சோயுமே கார்ல வராங்க, நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் சப்போர்ட்டிங்காக போயிட்டு நீலோன் போட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அந்த போராட்டம் நடத்துறவங்க கேட்கவே இல்லை. இது எதையுமே ஹீரோ கிம்ம பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த ஹியரிங் வந்தாச்சு. மறுபடியும் கிம்மையும் சோயையும் தான் பேசுறதுக்காக விட்டுருக்காங்க. இப்ப சோய் சொல்றாங்க, நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவானு. கிம்மு கேளுங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு மிராக்கள் மேல நம்பிக்கை இருக்கானு. கிம்மு எந்த மாதிரிப்பட்ட மிராக்கள்? என்னோட கால் ஒரே நாளையில சரியாயிரும்ன்றதா, அப்படி இல்லைன்னா எங்க அம்மாவை விட்டுட்டு போன பாட்டி மறுபடியும் வந்துருவாங்க அப்படின்றதான்னு சோய் சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி மிராக்கள் தான் வச்சுக்கோயே அப்படின்னு சொல்ல கிம்மு அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் பிறக்கும் போதே இப்படிதான் பிறந்திருக்கேன், என்னாலெல்லாம் நடக்க முடியாது, என்னோட பாட்டியே திரும்ப வருவாங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு. சோ சோய் சொல்றாங்க, வேணா நான் கொஸ்டினை மாத்தி கேட்கவா? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஸ்ட்ரோனட் மாதிரி நீ ஆக முடியலான்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு. கிம்முக்கு ஷாக் ஆகுது. எனக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்ற ஆசையை நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தாத்தான்னு. சோயு அது மட்டும் கிடையாது, உனக்கு பிடிச்ச புக்கோட நேம் இதுதானே, உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் இதுதானே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்க கிம்முக்கு ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் தாத்தா? ஆமா எனக்கு அதான் பிடிக்கும் இதான் பிடிக்கும் எப்படி அப்படின்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே. இங்க எல்லாருமே என்னடா இது கோட்டா இல்லைன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க.
அப்ப சோய் கிம் கிட்ட நல்லா யோசிச்சு பாரு, இந்த எல்லா விஷயத்தையும் நீ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு யோசிச்சு பாருன்னு. அப்பதான் கிம்முக்கு தெரியுது, நான் கோ கேம் விளையாடினேன்ல, அதுல ஆப்போசிட்ல ஒருத்தவங்க எப்பவுமே என் கூட உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க, அவங்க தான் நீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமா நான் தான் சொல்றாங்களா. கிம்முக்கு ஒரே ஜாலியா போயிடுச்சு, நீங்க இவ்வளவு பெரியவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கலன்னு. அதுக்கு சோயும் ஆமா நீயும் இன்டர்வியூ கொடுக்கறது வரைக்கும் இவ்வளவு சின்ன பையனா இருப்ப அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து ஜாலியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னடா நடக்குது, என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே சோய் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் கேம் விளையாடுவான்ல அதுல அவனோட ஆப்போசிட்டா நானும் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு விஷயத்த சொல்ல போனா என்னோட சின்ன வயசுலயே நான் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இதனால என் பையனை நான் கவனிக்கவே இல்லை. 16 வயசுல என் பையன் இறந்து போயிட்டான். என் பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு லைஃபே வாழறதுக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தனிமை ஆயிட்டேன். ஆனா அவனுக்கு ஆன்டி அபார்ஷன் அப்படின்ற விஷயத்துல நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு, அதை சார்ந்த அமைப்புகள்ல அவன் இருந்தான். அதனால அவனோட விஷயங்களை நான் எடுத்து பண்ணேன் அப்படின்னா அவன் சொர்க்கத்துல இருந்து பார்க்கும்போது சந்தோஷப்படுவான் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய எந்த ஒரு அபார்ஷனையுமே நான் பண்றதுக்கு அலோ பண்ணதே கிடையாது. ஆனா என்னோட அந்த நம்பிக்கை இனியொருத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் ஜட்ஜ், இப்ப கூட நான் சொன்ன விஷயத்துல இருந்து மாறவே மாட்டேன். இந்த பையன் இந்த உலகத்துக்கு வந்தது கரெக்ட் தான். இந்த பையன் இந்த உலகத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கான். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால ஹீரோ நீ கேஸ வாபஸ் வாங்குன்னு. ஹீரோ முடியாது, என்னால கேஸ வாபஸ் வாங்க முடியாது, எதை வச்சு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்க சோய் சொல்றாங்க ஏன்னா இவனோட லைஃப நான் நார்மலா மாத்த போறேன், இவனை என்னோட ஃபேமிலியில நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு. ஜட்ஜு அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக், என்ன சொல்றீங்க இவரு ஃபேமிலி தான் சொன்னாருன்னு. ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால ஷாக் ஆகி நீங்க இவனை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஆனா ஏஜ் கேப் ரொம்ப பெருசா இருக்கேன்னு. அதுக்கு சோய் சொல்றாங்க நான் இவனை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு கிம்மோட வீல் சேரை நடத்தி கூட்டிட்டு போய் சோமின் முன்னாடி நிக்கிறாங்க. சோமின் எழுந்திருச்சு ஷாக் ஆகி நிக்கிறாங்களா. சோய் கேக்குறாங்க இப்ப சொல்லுங்க சோமின், நான் உனக்கு எந்த கெடுதலுமே நினைச்சது கிடையாது. ஆக்சுவலி என்னோட பையன் இறந்து போகும்போது அவனுக்கு 16 வயசு தான் ஆச்சு. அந்த டைம்ல தான் உன்னை பாக்குறதுக்கு அந்த வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. என்னமோ எனக்கு தெரியல, உன்னை பார்த்த உடனே என் பையனையே பாக்குற மாதிரி இருக்கு. இந்த வயசானவனை உன்னோட அப்பாவை அக்செப்ட் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கியா? நான் கிம்ம மனசார என்னோட பேர பையனா பாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். அவன் இந்த உலகத்துல வந்ததுக்கு ரீசன் இருக்கு, அவன் இந்த உலகத்துல வாழறதுக்கு ரீசன் இருக்கு அப்படின்றத நான் அவனுக்கு புரிய வைப்பேன். அவனோட லைஃப் டேமேஜ் கிடையாது, அவன் ஒரு நல்ல லைஃபை வாழ முடியும் அப்படின்றத என்னால அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு என்ன உன்னோட அப்பாவை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு. சோமினுக்கு கை கால்லாம் நடுங்கிடுச்சு, கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இந்த கேஸை ஹீரோ வாபஸ் வாங்கிட்டாங்க. கிம்முக்கு ஒரு நல்ல தாத்தா கிடைச்சிருக்காங்க, சோமினுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. இப்ப வெளியில போகும்போது சோமின் கிட்ட சோய் சொல்றாங்க நீ யோசிச்சு சொல்லு, இப்ப டக்கு டக்குன்னு நான் கேட்டதுனால உனக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும், ஒரு வாரத்துக்குள்ள யோசிச்சு சொல்லுன்னு. அதுக்கு கிம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்னோட ஒரிஜினல் தாத்தாவா மாற போறீங்களா? நீங்க என்னோட ஒரிஜினல் தாத்தாவா மாறினா கூட நான் அந்த கேம்ல விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு. சோயும் பாப்போம் பாப்போம் பாப்போம், என் வீட்டுல தானே வந்து உட்கார போற, நான் எப்படி உன்னை தோக்கடிக்கிறேன்றத மட்டும் பாருன்னு கிம் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சோய் ஹீரோவை திரும்பி பார்த்து அந்த சர்ச்சுக்கு நான் டொனேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டொனேஷனை நான் திருப்பி வாங்கிட்டேன். ஆக்சுவலி அந்த காசை வச்சு நான் கிம் எந்த இடத்துல ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்டானோ அந்த இடத்துல ஸ்கூல் கட்டுறதுக்கு நிறைய காசு கொடுக்க போறேன். அங்க வாடகைக்கு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த இடத்துல டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஸ்கூல் கட்டி அங்க கிம் படிக்க போறாரு. இது கேட்டோடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோய் இந்த மாதிரி மனசு மாறுவாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கெல்லாம் தெரியாதா. சோ அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹீரோ போயிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் விளையாடுற கேம் இருக்குல்ல அதுல கேமோட நேம் யூசர் நேம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசா வரும், நீங்க ரொம்ப ஷார்ட்டா சொன்னீங்கல்ல, உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அதுல அப்படின்னு கேட்டோடனே சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுறாங்க. இப்ப கிம் கிட்ட டேய் நீயாச்சும் சொல்லுடான்னு சொன்னோடனே அவரோட நேம் ஹேண்ட்சம் மேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் ஹேண்ட்சம் மேனா, ஏய் வயசான தாத்தாவா இருந்துட்டு ஹேண்ட்சம் மேனா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதுல நீ ஹீரோவை நம்பாத, ஹீரோ இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவன் காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு லஞ்சம் வாங்கின அந்த வீடியோ இருக்கும்ல அந்த ஃபைல் ஹீரோயினோட மொபைலுக்கு வருது. ஹீரோயின் அந்த ஃபைலையும் பாக்குறாங்க, ஹீரோவையும் பாக்குறாங்க, என்ன சொல்ல தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. எங்க சிங்கட்டாக இந்த எபிசோட் முடியுது. சோ
இந்த கிம்மோட கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, நான் ரொம்ப அழுதுட்டேன். ஸோ ஃபைனலா லாஸ்ட் வந்துட்டு ஹீரோவோட வீடியோவை ஹீரோயின் பார்த்துட்டாங்க. இதனால ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அடுத்து என்ன கேஸ் வர போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து நினைக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.